வணக்கம் நேயர்களே. கனேமுல்ல சஞ்சீவ இறந்து 7 நாட்களின் பின்னர் வன்முறை கும்பல்களுக்கு இடையில் பாரிய மோதல் வெடிக்கின்ற அபாயம். கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பின்னர் அந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்ட கெகல்பத்ர பத்மேவினுடைய நெருங்கிய கூட்டாளிகள் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 26ஆம் தேதியும் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற 36 வயதுடைய ஒரு பாடசாலை நண்பராம். அவருடைய பாடசாலை நண்பர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு அவருடைய கையிலும் காலிலும் துப்பாக்கிச் சூடு காயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர் கம்பஹா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாக கம்பஹா வைத்தியசாலை தரப்புகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இது ஒரு செய்தி. அடுத்தொரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், கனேமுல்ல சஞ்சீவ சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது தொலைபேசி பாவித்தாரா? ஏனென்றால் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைத்தொலைபேசி அவர் பயன்படுத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? சிறைச்சாலை உத்தியோக தரப்புகள் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். சிறைச்சாலை உதவி பணிப்பாளருடைய தலைமையின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் 15 பேரின் வாக்குமூலங்களும் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் கனேமுல்ல சஞ்சீவ சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல உதவிய அதிகாரிகள், போலீசார், சிறப்பு படை, தனிப்படை எல்லோரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ஏனென்றால் அவரை நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலையில் இருந்து அழைத்துச் செல்லுகின்ற பொழுது சிறைச்சாலையில் துப்பாக்கி இருந்ததா இல்லையா, அதை இவர்கள் காணவில்லையா என்றதான கேள்விகள் இப்பொழுது வலுவாக எழும்பியிருக்கின்றன. வலுவாக எழுப்பப்பட்ட இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்களுக்கு தீர்வுகள் எப்போது கிடைக்கும்? விசாரணைகளின் நிறைவில் சிறைச்சாலை தரப்பு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள். அப்போ இந்த பிரச்சனை நிறைவேறுவதாக இல்லை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 7 நாட்கள் கடந்த நிலையில் நேற்று கொலைக்கு மூளையாக செயற்பட்ட கெகல்பத்ர பத்மேவினுடைய கூட்டாளி, பாடசாலை கூட்டாளி, அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வன்முறை கும்பல்களுக்கு இடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது மிரட்டல் வேறு விடுக்கப்படுகிறதாம். அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள், ஏனைய குழுவாங்கத்தவர்களுக்கு ஒரு மிரட்டல் ஒன்று. இது வன்முறை கும்பல்களிடையே பிரச்சனையை பெரிதாக தோற்றுவித்து நாட்டில் மீண்டும் ஒரு வன்முறையை தோற்றுவிக்குமா என்ற அச்சம் தென்னிலங்கையில் தோன்றியிருக்கிறது. இதற்கு போலீசார், விசேட படையினர், அதிரடிப்படையினர் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இதற்கான முடிவுகளை எடுப்பார்களா இல்லையா என்பதும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கொலையின் பிரதான மற்றொரு சந்தேக நபரான, உங்களுக்கு தெரியும், ஜியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நீர்கொழும்பு ஜியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஷாரா, செவ்வந்தி இஷாரா என்று சொல்லப்படுகின்றவர், அவர் கொலை நடந்த அன்றே நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சொல்லப்பட்ட போதும் இல்லை, நாட்டில்தான் இருக்கிறார் என்ற விஷயங்களும் அறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து தெஹிவளையில் உள்ள பல வீடுகள், அவருடைய வீடு என்று சொல்லப்படுகிற எல்லாம் சுற்றி வளைத்து தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவருடைய தாய், சகோதரர்கள், பாட்டி எல்லோரும் நீர்கொழும்பு வீட்டிலிருந்து வேறு வீட்டுக்கு சென்றார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆக பாதாள உலகுக்குழு தொடர்புடைய கும்பல்களுடன் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அவர்களில் ஒருவர் இருவர் இறக்கின்ற பொழுது அல்லது சுட்டுக் கொல்லப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் கொஞ்சம் தங்களை வெளியில் காட்டிக்கொள்வதாக, எப்படி அதனுடன் தொடர்புடையவர்களை மிரட்டுதல், சுடுதல், அது சம்பந்தம் நேற்றும் நடந்தது. எனவே மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். தீவிரமான தேடுதல்கள், விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதை அரசு தரப்பு எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.